கூட்டு வணக்கம் நண்பர்களே. நாம் நம் வாழ்வில் பல வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் நமது தமிழ் மொழியில் இல்லாத சில வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். அந்த வார்த்தை எவ்வாறு தோன்றியது என்பதை நாம் என்றாவது யோசித்துள்ளோமா? அவ்வாறு நாம் ஓசி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதாவது ஓசியில் பொருள் வாங்கினேன், ஓசி கொடுத்தேன், ஓசி வாங்கினேன் என்று பேசுகிறோம். அதன்படி ஓசி என்ற வார்த்தை எப்படி உருவானது என்பதை இங்கு காணலாம் வாருங்கள். ஓசி என்ற வார்த்தை எப்படி தோன்றியது தெரியுமா? இது சாதாரண வார்த்தை இல்ல, நம்ம நாட்டின் வரலாற்றோடு தொடர்புடையது. பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு கூட்டு பங்கு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் 1600 ஆண்டு இந்தியாவில் பிரித்தானியாவுக்கு வணிக முறையிலான முன்னுரிமைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் தொடங்கப்பட்டு முதலாம் எலிசபெத் மகாராணியால் ஆங்கிலேய அரச பட்டயம், அதாவது இங்கிலீஷ் ராயல் சார்ட்டர் வழங்கப்பட்டது. இப்பட்டயம் இந்நிறுவனம் இந்தியாவில் வணிகம் செய்யும் லண்டன் நிறுவனங்களின் நிறுவனம் என்னும் பொருளில் நிறுவப்பட்டது. இதனை நிறுவிய சிறந்த முயற்சியாளர்களும் செல்வாக்கு கொண்டவர்களுமான வணிகர் குழுவினர் 15 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் வணிகத்தில் ஈடுபடுவதற்கான தனியுரிமையை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். இந்திய பகுதிகளுடனான எல்லாவிதமான வணிகத்திலும் ஈடுபட ஆங்கில அரசால் அனுமதிக்கப்பட்ட இந்நிறுவனம் ஒரு வணிக முயற்சியாக தொடங்கப்பட்ட போதும் இந்நிறுவனம் தங்களது நிறுவனத்தின் பொருட்களை கப்பல் மற்றும் வாகனங்களில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அப்பொருட்கள் நிறுவனத்திற்கு சொந்தமானது அல்லது நிறுவனத்தினுடையது என்பதை குறிக்கும் பொருட்டு பொருட்கள் மீது ஓசி என்ற முத்திரை அல்லது குறியீடு செய்யப்பட்டது. இந்த குறியீடு நிறுவனத்தின் பொருட்களை எவ்வித கட்டமின்றி கொண்டு செல்ல வழிவகுத்தது. இவ்வாறு கட்டணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ஆன் கம்பெனி என்று குறியீடு செய்யப்பட்ட பொருட்கள் ஓசி என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் நமது முன்னோர்கள் உள்ளூர்களில் கூலிக்கு சுமக்கும் போது ஓசி என்று பரவலாக சொல்லத் தொடங்கினர். அதாவது ஓசி என்றால் எவ்வித கட்டணமும் கிடையாது என்ற நிலையை உணர்த்தியது. இதுவே ஓசி என்ற வார்த்தை தோன்றிய வரலாறு ஆகும். இதுதான் ஓசி என்ற வார்த்தையின் பின்னணி. நம் வரலாற்றில் இப்படியும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.